பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை மற்றும் ஆலோசனை என்னவென்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 24வது வசனம். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை சொல்லுகிறதை போல இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், நாம் பிறரோடு கூட பேசுகிற காரியமாக இருக்கட்டும், ஒரு சில ஜனங்களோடு, தேவ பிள்ளைகளோடு இருக்கட்டும், மற்ற மனிதர்களோடு நம்ம பேசுகிற வார்த்தைகள் இன்றைக்கு எப்படிப்பட்டதான வார்த்தைகளாக இருக்கிறது? இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது, இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமாக இருக்கிறது, எலும்புகளுக்கு அது ஔஷதமாக இருக்கிறது, ஒரு மருந்தாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிற பாதை, போய்கொண்டிருக்கிற காலங்களில் பார்க்கும்போது சுற்றிலும் நிற்கிற சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு நம்மை பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலையை போல தான் இருக்கிறது. சுற்றிலும் இருக்கிற மனிதர்களாக இருக்கட்டும், நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது நம்மை பயமுறுத்துகிற காரியங்கள், நம்மை பயமுறுத்துகிற செய்திகளாக தான் அநேகமாக இருக்கு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில், அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலைகளில் தான் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கப்பட வேண்டும்? சில மனிதர்களோடு நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிறோம்? ரொம்ப முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இனிய சொற்கள் நம்ம வாயிலிருந்து புறப்பட வேண்டியது அவசியம். நம்ம மற்றவர்களோடு கூட பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது? நம்ம உறவினர்களோட, நண்பர்களோட, நம்ம குடும்பத்தோட பேசுகிற வார்த்தைகள் இனிய சொற்களாக நாம் பேசுகிற பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆத்துமாவுக்கு அது மதுரமாக இருக்குமாம், எலும்புகளுக்கு அது ஔஷதமாக இருக்குமாம். ஒரு சில இடங்கள்ல நம்ம பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது சில டாக்டர்ஸ் அந்த பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுற விதமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சிலர் அதை ஹேண்டில் பண்ணுற விதத்துக்கும் சிலர் ஹேண்டில் பண்ணுற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு சிலர் போன உடனே இதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு அந்த வார்த்தை டாக்டரோட வாயிலிருந்து வந்துருச்சு அப்படின்னா, அந்த போய்கொண்டு இருக்கிற ஆட்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இதே சூழ்நிலை, ஒரு பிரச்சனையும் இல்லாத உடனே இவ்வளவு இது வந்துருச்சா, இது வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து என்ன நிலைமை ஆகும்னே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அந்த டாக்டர் வாயிலிருந்து வந்துருச்சு அப்படின்னா, அதை கேட்ட உடனே அந்த நோயாளியினுடைய இருதயம் என்ன ஆகும் அப்படின்னா, பாதிக்கப்பட்டு போகும். அவங்களுக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் போக ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒன்றுமே இல்லாத எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அந்த ஜனங்களை பலப்படுத்தும். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம், என்றைக்குமே நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்ம போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம் நாவின் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கப்பட வேண்டும். நம் வாயினுடைய வார்த்தைகள் இனிய சொற்களாக புறப்படுகிற பொழுது அது அநேகரை ஆசீர்வதிக்கும், அநேகரை மகிழ்ச்சியாக்கும். நம்ம சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள், சில மனிதர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களோடு கூட இருக்கிற மனிதர்களை எப்போ பார்த்தாலுமே ஒரு சந்தோஷமான ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளேயே அவங்கள வச்சுருப்பாங்க. ஆனால் சில மனிதர்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட போகிறதுக்கே சிலர் பயப்படுவாங்க. ஏன்னா இவர் எப்போ பார்த்தாலுமே எரிஞ்சு விழுந்துக்கிட்டே தான் இருப்பார், இவங்க கிட்டேலாம் நின்று நம்ம பேசிட முடியாது. தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், இனிய சொற்கள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். ஒரு போராட்டத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க நம்மளை தேடி வந்து இவங்க கிட்ட போனால் ஆறுதலாக 2 வார்த்தைகள் பேசுவாங்க, இவங்க கிட்ட போனால் நம்முடைய இருதயத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் உங்களை பார்க்கிற மற்ற ஜனங்கள் சொல்லப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாம நிற்கப்பட வேண்டும். நம்ம சூழ்நிலையில இவங்க கிட்ட போனாலாம் நம்மளை இன்னும் கேவலப்படுத்துவாங்க. நம்ம சூழ்நிலையை பார்க்கும்போது அவங்க வாயிலிருந்து ஆறுதலான வார்த்தைகள் வராது, நன்மையான வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வராதுன்னு நம்மை பார்த்து மற்ற ஜனங்கள் சொல்லாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக. அதான் சொல்லப்பட்டிருக்கு, இனிய சொற்கள் ஆத்துமாவுக்கு மதுரம், எலும்புகளுக்கு அது மருந்தாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. அப்போ அநேக வியாதிகளுக்கு இனிய சொற்களே நிறைய பேருக்கு மருந்தாக மாறிவிடும். சிலர் பேசக்கூடிய வார்த்தைகள்
அது அநேக வியாதிகளை குணமாக்குகிற ஒன்றாக இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவங்க சரீரத்துல காண்பிக்கிற பிரச்சனைகளை விட இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இன்றைக்கு அதிகம். சரீர பிரகாரமான வியாதிக்கு மிகப்பெரிய காரணமா நிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய சில காயங்கள், சில சூழ்நிலைகளை குறித்த அப்ப அந்த ஜனங்களுக்கு தேவை ஒரு ஆறுதலான வார்த்தைகள், ஒரு இனிய வார்த்தைகள், சந்தோஷமாய் பேசக்கூடிய அந்த பாசிட்டிவான சில வார்த்தைகள். அதற்காக தான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்குமே நிறைய பேர் ஆலய ஆராதனைகள்ல கலந்து கொள்வது என்ன அப்படின்னு பார்த்தா, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்றால் நமக்கு ஒரு இருதயத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் இன்னைக்கு அநேகர் ஆலயங்களுக்கு செல்லுவதே உண்டு. அப்ப இனிய சொற்கள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை போல இனிய சொற்கள் நம்ம ஆத்துமாவுக்கு மதுரமாக இருக்கும், எலும்புகளுக்கு நல்ல ஔஷதமாக இருக்கும். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, எங்க கிட்ட யார் இருந்தாலும் சரி, எங்களுடைய குடும்பத்திலையும் சரி, சுற்றிலும் இருக்கிற மனிதர்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் என் வாழ்வின் வார்த்தை இனிய வார்த்தைகளாக இருக்கும், சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கும். ஒருவேளை நம்ம வாழ்க்கை அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை அந்த கிருபை எனக்கு கொடுங்க, என்னை சுற்றிலும் எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நான் சந்தோஷப்படுத்தணும், என்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் சிரித்து மகிழ்ந்து கொண்டே இருக்கும்படிக்கு எனக்கு ஒரு கிருபையை கொடுங்கன்னு இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறேன். அந்த வசனம் சொல்லுகிறபடி இனிய சொற்கள் ஆத்மாவுக்கு மதுரமாக இருக்கும், அதே போல எலும்புக்கு நல்ல ஔஷதமாக இருக்கும். அதுதான் அநேக போராட்டங்களுக்கு மருந்தாக இருக்கிற. அப்படிப்பட்ட மனிதர்களோட நீங்க நிற்கும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை சிம்பிளா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒன்றுக்குள்ள நம்ம வந்துடணும். அது எல்லா சிலர் சின்ன விஷயமா இருந்தா கூட அது ஒரு பெரிய விஷயமா பெருசாக்கி அப்படி பண்ணி இப்படி பண்ணிட்டு போவாங்க. ஆனா சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை அப்படியே கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த கிருபை ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கணும். ஆண்டவரே, எப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தாலும் சரி அதை சந்தோஷமா ஹேண்டில் பண்ணணும். அதுல கடின வார்த்தைகள் என் இருதயத்திலிருந்து வந்து விடாதபடிக்கு, என் வாயிலிருந்து வந்து விடாதபடிக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நின்று இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லி, ஆண்டவரை இனிய நாவிலிருந்து இனிய சொற்கள் வரட்டும். கடுமையான சொற்கள் பேசி இருந்தால் ஒரு விஷயாக எங்களை மன்னிங்கப்பா. அப்படிப்பட்ட மனிதர்கள் யாராவது பேசி நாங்கள் காயப்படுத்தி இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் எங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா கிட்ட பேசலாமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியிலே அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம கேட்க போகிற ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே இனிய சொற்கள் ஆத்துமாவுக்கு மதுரமாகவும், ஆண்டவரே எலும்புகளுக்கு ஔஷதமாய் இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இனி எங்களுடைய வாழ்க்கை, எங்கள் வாயினுடைய வார்த்தைகள் அநேகருக்கு ஔஷதமாய் மாறட்டும், அநேகருடைய ஆத்துமாக்களை குளிர பண்ணுகிறதாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் வாயிலிருந்து இனிய சொற்கள் புறப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, தேன்கூடிலிருந்து வருகிற தேனை போல அது ஆத்துமாவுக்கு மதுரமாய் இருக்கிறதுன்னு சொன்ன வார்த்தையின்படி இனி அநேகருடைய ஆத்துமாக்களை தேற்றுகிறவர்களாக, அநேகருடைய ஆத்துமாக்களை பலப்படுத்துகிறவர்களாக நாங்கள் நடந்து வர கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் யாருடைய இருதயத்தையாவது காயப்படுத்துகிறபடி நாங்கள் பேசி இருந்தால் பரலோகத்தின் தேவனானவரை ஒரு விஷயம் எங்களை மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்க கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் பலத்த கிரியைகளை எங்களை கொண்டு செய்யும்படி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இனி எங்களுடைய வாழ்க்கை அநேகரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக, எங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆக்குகிற வார்த்தைகள் எங்களுடைய நாவுகளிலிருந்து புறப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, கர்த்தர் அவைகளை எங்களுக்கு வாய்க்க பண்ணுங்க. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு முன்பாக சென்று ஆண்டவரே எங்களுடைய நாவுகளை நீர் கண்ட்ரோல் எடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய நாவிற்கு காவல் வைத்து எங்களுடைய நாவிலிருந்து இனி இனிய சொற்கள் புறப்பட தேவன் கிருபை செய்யும்படி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.